ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் முதல் நாளிலே தேவனுடைய வாக்குத்தத்த செய்தியை கேட்கும்படியாக நீங்கள் இப்பொழுது அமர்ந்திருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஜனவரி மாதம் முழுவதும் நம்மை நேர்த்தியாக நடத்தினார். அவருடைய செயல்கள் அதிசயமாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின் பிரகாரம் நம்மை நடத்தி வந்தார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த பிப்ரவரி மாதம் நாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் தியானிப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை உற்சாகப்படுத்துவதாகவும் நம்மை உருவாக்குவதாகவும் நம்மை எல்லா விதங்களிலும் உணர்வுள்ளவனாக்குவதிலும் உடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆக கர்த்தருடைய வார்த்தையை நாம், குறிப்பாக வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்றவும் செய்வார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் இந்த பிப்ரவரி மாதம் வாக்குத்தத்தத்தை கேட்பீர்களானால் நிச்சயம் கர்த்தர் உங்களை எல்லா விதங்களிலும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே பிப்ரவரி மாத வாக்குத்தத்தமாக யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனத்தின் மத்திய பகுதியை நான் வாசிக்கிறேன். நீங்கள் வேதாகமத்தை எடுத்து இந்த வேத பகுதியை திறந்து நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து வாசிப்பீர்களானால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். கர்த்தர் யோசுவாவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எப்பொழுது சொல்கிறார்? எவ்வளோ ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு நடத்தி வந்த இது நாள் வரை நடத்தி வந்த அந்த மோசே மரித்து விட்டார். மோசே மரித்த பின்பு மோசையோடு கூட இருந்து யுத்தங்களை நடப்பித்து மோசையோடு கூட கடந்து வந்ததிலே யோசுவாவும் எப்புன்னையின் குமாரனாகிய காலேபும் தவிர மற்றவர்கள் அந்த சந்ததியிலே இல்லை என்று நமக்கு தெரியும். அப்போது கடைசியாக இப்பொழுது நூனின் குமாரனாகிய யோசுவா அந்த ஸ்தானத்துக்கு வருகிறார், அந்த பொறுப்புக்கு வருகிறார். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு நீங்கள் போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் இவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி வரும் பொழுது, அப்பொழுது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். இந்த வார்த்தை யோசுவாவை ரொம்ப பலப்படுத்தி இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் மோசையோடு எப்படியெல்லாம் கிரியை செய்தார் என்பதை கூடவே இருந்து பார்த்தவர் இந்த யோசுவா. சீனாய் மலையிலே மகிமையை பார்க்கும்போது இவரும் மலையினுடைய பாதி தூரம் சென்றிருக்கிறார். அங்கே இருந்து தான் இவரும் பார்த்திருப்பார் அந்த மகிமையை. பிரத்யட்சமாக மோசையோடு கூட முகமுகமாய் பேசின தேவன் மகிமையை காண்பித்தார். அது மாத்திரமல்ல, பார்வோனுக்கு முன்பாக 10 விதமான வாதைகளை காண்பித்து கர்த்தருடைய வல்லமையை நிரூபித்தவர், செங்கடலை பிளந்தவர், இப்படி அநேக காரியங்களை செய்து மோசே செய்தார் என்றால் அது காரணம் என்னவென்றால் கர்த்தர் மோசையோட கூட இருந்தார். அல்லேலூயா. மோசே தனி மனிதனாக செய்யவில்லை. மோசையோடு கூட இந்த வானத்தையும் இந்த பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் மோசையோடு இருந்தார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதை நன்றாக அறிந்தவர் யோசுவா. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், யோசுவா, நான் மோசையோடு எப்படி இருந்தேனோ அப்படியே
நான் உன்னோடும் இருப்பேன். இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், அன்பு பிள்ளைகளே, அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். எப்படி இருப்பேன்? நான் மோசையோடு இருந்தது போல உங்களோடும் இருப்பேன். யோசுவாவுக்கு மாத்திரமல்ல, இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் யோசுவாவோடு கூட மாத்திரமல்ல, நான் மோசையோடு மாத்திரமல்ல, உங்களோடு கூட இருப்பேன். இந்த வார்த்தை நிச்சயம் பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் சாதாரணமானவர் அல்ல, சர்வ வல்லமையுள்ளவர். இந்த ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் இருந்துட்டார்னா அதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்னங்க? கர்த்தர் இருப்பது என்ன சாதாரணமா? கர்த்தர் ஒருவர் இருந்துட்டார்னா எதையும் நம்மளால் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். கர்த்தருக்கு நிகராக உலகத்தில் யாருமே இல்லை. ஒரு கிறிஸ்துவ பாடல் ஒன்று, உலகத்தில் எவ்வளோ பேர் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் மாத்திரம் என் பக்கம் இருந்தீங்கன்னா அதுக்கு ஈடாகாது என்று. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல நான் உங்களோடும் இருப்பேன். கர்த்தர் யோசுவாவை தேற்றினார். அந்த வார்த்தை யோசுவாவை தேற்றியது. அந்த வார்த்தை யோசுவாவை பலப்படுத்தியது. தொடர்ந்து இஸ்ரவேல் மக்களை கானானுக்குள் வழிநடத்தி கொண்டு போவதற்கு யோசுவாவை உற்சாகப்படுத்தின வார்த்தை, யோசுவாவை பலப்படுத்தின வார்த்தை, யோசுவாவை உருவாக்கின வார்த்தை, யோசுவாவை முன்னின்று நடத்த செய்த வார்த்தை, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். பிள்ளைகளே, 2024ஆம் ஆண்டு 2வது மாதத்தில் வந்திருக்கிற நீங்கள் பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். இப்படியோ என்ன ஆகும்? இல்லவே இல்லை. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் மோசையோடு இருந்தது போல, யோசுவாவோடு கூட இருந்து வெற்றி தந்தது போல உங்களோடும் இருந்து இந்த மாதத்தில் ஜெயத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை தருவார். நீங்கள் விசுவாசியுங்கள். மோசையோடு இருந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் வாயிலை திறந்து அறிக்கை செய்து சுதந்திரித்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளினாலே உங்களை தேற்றுவார். இந்த வார்த்தையினாலே உங்களை நடத்துவார். அனுதினமும் எழுந்து சொல்லுங்க, ஆண்டவர் மோசையோடு இருந்தது போல ஆண்டவர் என்னோடும் இருப்பார். சொல்லி பாருங்க. ஒரு தேவ பிரசன்னமும் தேவ மகிமையும் தேவன் உங்கள் கூட இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். God bless you. Praise the Lord.